நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம தொடர்ந்து தினமுமே என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்ற அப்டேட்டை மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். அந்த வகையில் குறிப்பாக பேச வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மழை தான். ஏன்னா நேற்றுக்கே டிட்வா புயல் கரையை கடந்துரும், அதனால தமிழகத்துக்கு எந்த பாதிப்பும் வராது அப்படின்னு வானிலை ஆய்வு மையத்தில் சொல்லியிருந்தாங்க. பார்த்தா இன்னைக்கு வரைக்கும் மழை கொட்டுன்னு கொட்டுது. ஆய்வு பண்ணுறதுல ஏதாவது தவறு பண்ணுறாங்களா, இல்லை இயற்கை அதனுடைய சீற்றத்தை காட்டுதா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. இதுக்கு நம்மளுடைய திமுக என்னென்ன போஸ்டர்ஸ்லாம் ஒட்டி ஸ்டிக்கர்லாம் ஒட்டி அவங்க பண்ண தவறிய விஷயங்களை எப்படியெல்லாம் மறைக்கிறாங்க அப்படின்ற எல்லாத்தையும் பற்றியும் தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்த்துடலாம். அதாவது மழைநீர் தேக்கங்கள் அங்கங்கே அதிகமாக இருக்குது அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் சாலைகள் குண்டும் குழியுமா இருக்குது அப்படின்றத எப்போ இருந்தோ சொல்லிட்டு தான் இருக்கும். 4.5 வருஷத்தில் இந்த சாலைகளை சரியாக பராமரிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. எந்த சாலையுமே சரியே கிடையாது. ஸோ இப்போ மழைநீர் தேக்கத்தினால குழிகள் இருக்கிறதே தெரியவே இல்லை. அங்கே வண்டி வாகனங்கள் போனால் கூட ரொம்ப ஆபத்தான நிலையில தான் போகுது அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள் மக்கள் பக்கத்தில் வந்துட்டு இருக்கு. ஸோ அதை சொன்ன உடனேயுமே திமுக இருக்கக்கூடிய நிர்வாகிகள் என்ன பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அங்கே பேட்ச் ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா, அந்த பேட்ச் ஒர்க்காவது சரியாக பண்ணாங்களான்னு கேட்டால் அதுவுமே கிடையாது. நிறையா மணல் அள்ளிட்டு வந்துட்டாங்க. அள்ளிட்டு அந்த குழியில போட்டுட்டு அவங்க அடுத்தடுத்து மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலேயே ஒரு 4-5 வண்டி போகும்போது அந்த மணல் என்ன ஆயிடுது அப்படின்னா உள்ள அமுங்கியோ இல்லை தள்ளி போயோ மறுபடியும் குழியை ஏற்படுத்திது. இதுதான் இவங்களுடைய வேலை அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டு அதிகமாக வந்துட்டு இருக்கு. ஆமாம், நானுமே பார்த்தேன் நீ சொல்கிற வீடியோ. அது எக்ஸாக்டாக எங்கே அப்படின்னா OMR துரைப்பாக்கம் சைடில் தான் நடத்தியிருக்காங்க. இவங்க இந்த செங்கலில் போட்டிருந்தா கூட, இந்த பாதி உடச்ச செங்கல் இருக்கும்ல, அதை போட்டிருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த எம்சாண்டை கொண்டு கொட்டுறாங்க. மழையில தண்ணியில அதை அரிச்சுக்கிட்டு போயிடும். அதை கூட யோசிக்காம கொண்டு கொட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த OMR சைட்லாம் மழை பெஞ்சா தண்ணி முட்டி அளவுக்கு தேங்கி நிற்கும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அதை வீடியோ எடுத்து போட்டா TN6 ஃபேக்ட் அப்படின்ட்டு ஒரு பேஜ் இருக்கு. அந்த பேஜ்ல இது ஃபேக் நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க, இதுல இருந்து தெளிவா தெரியுது திமுக சார்பில் இயக்கப்படுற ஒரு பேஜ் தான் அது அப்படின்னு சொல்லிட்டு, அது ஃபேக் நியூஸ், பழைய நியூஸை போட்டு காட்டாதீங்க அப்படின்றாங்க. ஆனா சென்னை முழுவதும் இருக்கக்கூடிய பல ஏரியாக்கள்ல போய் பார்த்தோம் அப்படின்னா பரவலா தண்ணி முட்டி வரைக்கும் இருக்கிறத நம்மளாலே பார்க்க முடியுது. சில வீடுகளில் தண்ணி போயிருக்கு. மக்களுக்கு 2-3 நாளா கரண்ட் வசதியே இல்லை. அதுவும் இல்லாம சில ஏரியாக்கள்லாம் இந்த டிரான்ஸ்ஃபார்மர்னு சொல்லுவாங்கல்ல, அங்கங்க இந்த கரண்ட் பாக்ஸ் இருக்கும், அங்கங்க இந்த எலக்ட்ரிசிட்டி பாக்ஸ் இருக்கும், அது எல்லாம் ரொம்ப ஓப்பனா இருக்கு. அதுலயே பாதி வரைக்கும் தண்ணி நிரம்பி இருக்கு. சமீபத்துல கூட ஒரு பையன் கரண்ட் அடிபட்டு இறந்து போனாரு. இந்த மின்சாரம் தாக்கி ஒரு துப்புரவு பணியாளர் கூட இறந்து போனாங்க. இந்த மாதிரியான செய்திகள் நிறைய கிடைச்சும் கூட இன்னுமே கூட மின்வாரிய ஊழியர்கள் அதெல்லாம் சரி பண்ணவே இல்லை. இந்த மாதிரி கரண்ட் பாஸ் ஆகுது அப்படின்னு சொன்னா கூட இதோ வரேன், மழை பெய்து இதோ வரமா அப்படின்னு ரொம்ப அலட்சியமா அவங்க பதில் சொல்றாங்க அப்படின்ற கருத்துக்களையுமே மக்கள் வைக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. மழைநீர் அதிகமா தேங்கி இருக்கு அப்படின்றது இருந்தாலும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தரப்புல இருந்து எந்த ஒரு வீடியோவும் வரல, எந்த ஒரு ட்வீட்டும் வரல. மக்கள் பாதுகாப்பா இருங்க, இந்த மாதிரி புயல் போயிருக்கு, இருந்தாலும் மழை அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, நீங்க கவனமா இருங்க, நாங்க அதை பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு பதிவாவது போடலாம். அதுவும் இல்ல. இலங்கை மக்களுக்காக நீங்க பேசுனீங்க, ராமேஸ்வரத்துல இன்னுமே மக்கள் அங்க தவிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. வீடுகள்ல தண்ணி புகுந்துருச்சு, எங்களால எதுவுமே பண்ண முடியல, சாப்பாடு கூட இல்ல, 2 நாளா சாப்பிடாம பட்னியா கிடக்கும், ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே அவங்களுடைய கோரிக்கை வச்சுட்டு தான் இருக்காங்க. அந்த வீடியோவை நம்மளால பார்க்க முடியுது, தினமுமே அது வந்துட்டே இருக்கு. ஆனா இதை பார்த்தும் கூட ஒரு முதலமைச்சர் ஆக்ஷன் எடுக்காம இருக்காரு, அதற்கு ஏதாவது பதில் சொல்லாம இருக்காரு அப்படின்னா எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. இதுக்கு மாற என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த எஸ்ஐஆர் அப்படின்றது அவங்க கையில கிடைச்சிருச்சு, அதை மட்டும் எடுத்துக்கிட்டு நாங்க இதை தமிழகத்துக்குள்ள வரவே விட மாட்டோம், இதுக்கு சரியான பதிலடி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளுமே திமுக நிர்வாகிகள் பேசிட்டு தான் இருக்காங்க. அமைச்சர் ரகுபதி அவர்கள் கூட ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, நாங்க நேர்மையான முறையில தான் வெற்றி பெறுவோம், நாங்க வாக்காளர்கள் திருடு பண்ணி, அதாவது இந்த போலி வாக்காளர்கள் மூலமா வெற்றி பெற்றதா எங்களுக்கு சரித்திரமே கிடையாது, எஸ்ஆர் ஒன்று கொண்டு வந்ததுனால நாங்க பயந்துரோமா என்ன அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்பீச்சையும் கொடுத்திருக்காரு. ஆமா, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது திரும்பவுமே முதல்வர் ஏதாவது ஒரு இஷ்யூ நடக்குது, அவங்க ஏதாவது ஒரு ப்ராடக்டை லான்ச் பண்றாங்க, இல்ல ஒரு ஆப்பை லான்ச் பண்றாங்க, இல்ல ஒரு முகாமை லான்ச் பண்றாங்க அப்படின்னா ஒரு வீடியோ ஒன்று போடுவாங்க, இந்த மாதிரி மக்கள் எல்லாம் பயனடைஞ்சுக்கோங்க, மக்கள் எல்லாம் பாதுகாப்பா இருங்க அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் சொல்லுவாரு. இப்போ அவருடைய எக்ஸ் வலைத்தளங்கள்ல பார்த்தோம் மழையை பத்தியும் மழை சம்பந்தமாவும் எந்த ஒரு ட்விட்டுமே இல்ல. நீ சொன்ன மாதிரி தான் எந்த ட்விட்டுமே இல்ல. மாறா என்ன போடுறாங்க அப்படின்னா, ஆகஸ்ட் 2ஆம் தேதி நலம் காக்கும் ஸ்டாலின் ஒரு முகாம் ஒன்று ஆரம்பிச்சாங்க தெரியுமா? அதன் மூலியமா
9 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து பயனடைஞ்சிருக்காங்களாம். அப்படியா? பல நோயாளிகளுடைய பிரச்சனை வந்து தீர்க்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு விளம்பரத்தை முன் வச்சிட்டு இருக்காங்க. இதே மாதிரிதான் இந்த உங்களுடன் ஸ்டாலின் ஒரு முகாம் நடத்தினாங்க. அதுல கொடுக்கப்பட்ட மனுக்களே தாமிரபரணி ஆத்தனை மிதந்ததை பார்க்க முடிஞ்சது. அப்படி இருக்கும்போது நலம் காக்கும் ஸ்டாலின் முகாம்ல எப்படிங்க இவ்வளவு பேர் பயனடைஞ்சிருப்பாங்க? அதுவே நீ அரசு மருத்துவமனைக்கு போய் பார்த்தேன்னு வையேன், சில மருத்துவமனைகள் நல்லாவே செயல்படுது. ஆனா இன்னும் சில மருத்துவமனைகள்ல டாக்டர்ஸே வரது கிடையாது. அங்க இருக்கக்கூடிய நர்ஸே வந்து பேஷண்ட்டை ட்ரீட் பண்றாங்க. அதுவும் இல்லாம நாய்கள் உள்ள வருது, ஆடு மாடுகள் உள்ள வருது அப்படின்ற பல குற்றச்சாட்டுகள் அரசு மருத்துவமனை மேல இருக்கு. மருத்துவ கழிவுகளையுமே மருத்துவமனை வளாகத்துக்குள்ளேயே கொட்டுறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டுமே இருக்கு. இதெல்லாம் இருக்கும் பொழுது இவங்க எப்படி நலம் காக்கும் ஸ்டாலினும் இவ்வளவு மக்கள் பயனடைஞ்சாங்க அப்படின்னு சொல்றதே ஒரு கேளிக்கையா தான் இருக்கு அப்படின்ற கருத்தை மக்கள் எல்லாம் முன் வச்சுட்டு இருக்காங்க. சோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய மாசு அவர்கள் இருக்காரு இல்லையா, ஆமா. அவர் வந்து 20 சென்டிமீட்டருக்கும் மேல மழை பெஞ்சாலும் கூட சென்னையில எங்கேயுமே தண்ணி தேங்காது, தண்ணி எல்லாம் டக்கு டக்குன்னு போறதுக்கான வடிகால் பணி எல்லா இடத்துலயுமே மேற்கொண்டிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. எதே வடிகால் பண்ணினா இந்த பைப்பு வச்சு தண்ணியை எடுத்து வேற இடத்துல அது இல்லம்மா, அங்கங்க இந்த கழிவுநீர் தொட்டியெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் சுத்தம் பண்ணி மழையெல்லாம் எங்க பெய்தோ அந்த தண்ணி எல்லாம் மொத்தமா அதுக்குள்ள போற மாதிரி ஏற்பாடுகள்லாம் பண்ணிருக்கோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொன்னாங்க. பார்த்தோன்னா ஒண்ணுமே இல்லை. அதுவும் மேயரக்கா வேற 4000 கோடி செலவு பண்ணியிருக்கோங்க, சென்னையில எந்த பிரச்சனையுமே வராது, சென்னை முழுக்க மக்கள் எல்லாம் பாதுகாப்பா இருப்பாங்க, அதை நாங்க உறுதி செய்யறோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசியிருந்தாங்க. ஆனா களத்துல என்னன்னு பார்த்தா இடுப்பளவுக்கு தண்ணி நிக்குது, சாப்பாடு இல்லாம மக்கள் எல்லாம் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இத்தனைக்கும் 12 சென்டிமீட்டர் 15 அதிகபட்சமே 15 சென்டிமீட்டர் தான் மழை பெஞ்சிருக்கு. இந்த மழைக்கே சென்னை தாங்கல அப்படின்னா அவர் எப்படி 20 சென்டிமீட்டர் மழை பெஞ்சாலும் சென்னை பாதுகாப்பா இருக்கும்னு சொன்னாரு அப்படின்றதே இங்க ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. ஸோ இதன் மூலியமா சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணா, அப்ப அதுக்காக ஒதுக்கின நிதியை இவங்க எங்க ஒதுக்கி இருப்பாங்க அப்படின்ற கேள்விதான் வருது. திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறமா நிறைய இடங்களுக்கு அவங்க இந்த கருணாநிதி இல்லம், கருணாநிதி உணவு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பேரை மாத்தி வச்சிருக்காங்க. இப்போ மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய ராஜ்பவன் இருக்கு இல்லையா, அந்த ராஜ்பவனுக்கு பேர் மாத்தி வச்சிருக்காங்க, லோக் பவன் அப்படின்னு சொல்லிட்டு பேர் மாத்தி வச்சிருக்காங்க. மக்கள் மாளிகை அப்படின்னு சொல்றாங்க, மக்கள் மாளிகைன்னு சொல்றாங்க. சோ அந்த இது பொறுக்க முடியாம நீங்க வந்து மக்களுக்கு தேவையான நல்ல விஷயங்களை செஞ்சு கொடுத்தா மட்டும் போதும், பேர் மாத்தணும் அப்படின்றதுல அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எப்படி பேர் மாத்த போச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு விமர்சனத்தையும் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வச்சிருக்காரு. ஆமா, ஏன்னா பொதுவாவே ஆளுநர் தமிழ்நாட்டுக்கு நல்லதே செஞ்சாலும் கூட சொல்றது ஆர்.என். ரவி ஆச்சே, நாங்க எப்படி ஏத்துப்போம் அப்படின்ற மாதிரி ஆளுநருக்கு எதிரான போர்க்கொடியை மட்டும்தான் திமுக முழுவதுமாவே தூக்கிட்டு இருக்கு. சோ இதன் மூலியமா அவங்க என்ன பண்ணாலும் நாங்க எதிர்ப்போம், அதாவது எப்படி பாஜகவை எதிர்த்துட்டு நல்லதே கொண்டு வந்தாலும் நாங்க எதிர்ப்போம், ஏன்னா அதை வச்சு மட்டும்தான் இவங்க அரசியல் பண்றாங்க. ஏன்னா நாங்க சிறுபான்மையினருக்கான தலைவர், பாஜகவும் சரி பாஜகவுக்கு ஆதரவா யார் இருந்தாலும் சரி நாங்க எதிர்ப்போம் அப்படின்ற ஒரு போர்க்கொடியை தூக்கிட்டு தான் இதுவரைக்கும் அரசியல் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ஒரே காரணத்துக்காக தான் ஆளுநர் என்ன பண்ணாலுமே எதிர்ப்போம் அப்படின்ற ஒரு ஆக்ஷனையும் இதுல கையில் எடுத்திருக்காங்க. மக்களுக்கே தெரியும் யாரு நல்லது பண்றா, எந்த கட்சி அடுத்த ஆட்சிக்கு வரணும் அப்படின்றது. இவங்க இப்ப பண்றது கண்டிப்பா மக்கள் மத்தியில ஒரு அதிருப்தியை தான் ஏற்படுத்தும். ஏன்னா எலெக்ஷன் வரப்போகுது, அதுக்காகவாவது இந்த மழை காலத்துல ஏதாவது செய்யலாம், எதுவுமே செய்ய மாட்டேன்றீங்க. ஒரு ஏசி ரூம்ல உட்காந்துட்டு 10 சிசிடிவி கேமரா மட்டும் பார்த்தா போதுமா? மக்கள் எங்க கஷ்டப்படுறாங்களோ அங்க போங்க. இப்போ இந்த நம்மளுடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், சேகர் பாபு அவர்கள், மேயர் பிரியா அவர்கள் எல்லாம் போய் ஆய்வு பண்ணாங்க. எங்கன்னா தண்ணி அதிகமா தேங்காத ஏரியால வியாசர்பாடி பக்கம் வர சொல்லுங்க, இங்கெல்லாம் தண்ணி இடுப்பளவு இருக்கு, வீட்டுக்குள்ள தண்ணி வந்துருச்சுங்க, தூங்க கூட முடியல, குழந்தை குட்டி வச்சுட்டு அவ்வளவு கஷ்டப்படுறோம், இங்க வந்து ஆய்வு பண்ணாம தண்ணியே இல்லாத இடத்துல போய் என்னத்த ஆய்வு பண்றாங்க? எந்த அதிகாரிகளும் வரவே இல்லை, உணவு கூட வழங்கல அப்படின்ற ஒரு புகார் தான் மக்கள் மத்தியில எழும்பிட்டு இருக்கு. சில நாட்களுக்கு முன்னாடி பார்த்த அப்படின்னா திமுகவினுடைய எக்ஸ் எம்பி இருக்காரு இல்லையா, அவர் வீட்டுல 300 சவரன் நகை வந்து கொள்ளையடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு புகார் கொடுத்திருந்தாங்க. என்னடா இது, எம்பி வீட்லயே இந்த மாதிரி கொள்ளையடிக்கிறாங்களா, அப்ப நம்ம கண்டிப்பா விசாரிச்சுதான் ஆகணும்னு சொல்லிட்டு அங்க போய் விசாரிச்சு பார்த்தா 300 சவரன்லாம் கொள்ளையடிக்கலையா, 87 சவரன் தான் போயிருக்கான். இதை ஏன் மாத்தி சொன்னாங்க அப்படின்றது இன்னுமே கேள்விக்குறியா இருக்கு. அங்க இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஏன்பா இருக்கிறத சொல்ல மாட்டீங்களா, திமுக ஆட்சி அப்படின்னாலே திருட்டு ஆட்சி அப்படின்றத நாங்க சொல்லிட்டு தான் இருக்கோம், நீங்க இப்படி திருட பாக்குறீங்களா அப்படின்ற மாதிரியான கேள்வியும் வச்சிருக்காங்க. ஆமா, ஏன்னா இந்த ஒரு சம்பவம் நடக்கும்போது பாத்தீங்கல்ல, திமுக எக்ஸ் எம்பிக்கே இங்க பாதுகாப்பு கிடையாது, ஆனாலும் காவலர்கள் துரிதமா விரைந்து செயல்படுவாங்க அப்படின்றத இதன் மூலியமா காட்டலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க போல. ஆனா உண்மை என்னன்னா 100 எங்க இருக்கு, 87 எங்க இருக்கு? இதுக்குங்க இந்த மாதிரியான ஒரு உருட்டெல்லாம் உருட்டணும் அப்படின்றது திமுகவுக்கும் இதன் மூலியமா ஒரு களங்கத்தை தான் ஏற்படுத்திடுச்சு அப்படின்னு சொல்லணும். இதெல்லாம் தான் இதுவரை நடந்திருக்கு. இனிமேல் என்ன நடக்குது அப்படின்றத நாளைக்கான பதிவுல பார்க்கலாம். நன்றி.